ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கல்யாண நாள். அதாவது 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இதோ எங்களுக்கு 5th ஆனிவர்சரி. இது எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம். காலையிலே எப்போதும் எங்களை பொறுத்தளவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரின்னு சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு வருஷ கல்யாண நாளுக்கு கூட எங்கள் வீட்டுக்காரரோட நான் சேர்ந்து கொண்டாடினது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4 வருஷமும் எங்கள் வீட்டுக்காரங்க ஃபாரினில் தான் இருந்தாங்க. இப்போ 5வது வருஷம் எங்களுக்கு கல்யாண நாளுக்கு கண்டிப்பாக இந்த இதுக்காவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வர சொன்னேன். வந்துட்டாங்க. இப்போ தான் நாங்கள் சேர்ந்து இந்த வருஷம்தான் நாங்கள் சேர்ந்தே கல்யாண நாளை கொண்டாடுறோம். அதுவும் 5th ஆனிவர்சரி. 4 வருஷமும் நான் தனியாக தான் சாமி கும்பிட்டுட்டு தனியாக தான் வீட்டில் எல்லாமே செஞ்சுருக்கிறேன் என் பாப்பாவை வச்சுக்கிட்டு. இந்த வருஷம் என் வீட்டுக்காரோட சேர்ந்து கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சி வீடெல்லாம் துடைச்சிட்டு வீட்டில் பூஜைலாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் அர்ச்சனை பண்ணோம். கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அர்ச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதோட வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் எல்லாமே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடையில் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தோம், பிரியாணி. அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுலேயே சாயந்தரம் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சடன்லி திடீர்னு எங்கள் வீட்டுக்காரங்க படம் பார்க்க போகும் அப்படின்னு சொன்னோடனே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு படம் பார்க்கவும் கிளம்பியாச்சு. படம் பார்க்கவும் போயிட்டு டிக்கெட்லாம் வாங்கி படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கோட்டு படத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நான் எப்போதுமே எங்கள் வீட்டுக்கார்ட்ட விருப்பப்படுறது என்னன்னாக்கா, வளையல், பூவு, இதுக்கு மட்டும்தான் நான் ஆசைப்படுவேன். நான் எதிர்பார்க்காமலே எனக்கு என் வீட்டுக்கார் தேட்டருக்கு போகும்போது மல்லிகைப்பூ தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வச்சுக்கிட்டு படத்தை பார்த்தாச்சு. படத்தை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நைட்டு 9:30 மணிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம். இதுதான் இன்னையோட விளாக். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேங்கிறத என்னால் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம்.